வணக்கம் நண்பர்களே. 2 நாளாக வீடியோ வரல. என்னடா எப்போ பார்த்தாலும் 2 நாள் வீடியோ வரலையா, 3 நாள் வீடியோ வரலையா, வீடியோ போடாமல் என்ன தாண்டா பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? நண்பர்களே, சில பல நாட்கள் நல்லா தூங்கிடுறேன், சில பல நாட்கள் நைட்டு தூக்கம் வர மாட்டேது. அதனால் நம்ம கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடுது. ஆனால் ஒன்றே ஒன்று நண்பர்களே, இனிமேல் பக்காவாக இருக்கும். ஆனால் இடையில லீவு நான் வரும் நண்பர்களே, வேறு வழியில் தவிர்க்க முடியாத லீவு, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக பக்காவாக பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் கவலைப்படல. பக்காவாக பண்ணுறோம், எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி காலைல ஏற்றி பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக கிளம்பிட்டோம் நண்பர்களே. நம்ம எப்பொழுதும் போகிற இடத்துக்கு தான் நண்பர்களே. இன்றைக்கி ரன்னிங் முடிச்சுட்டு வாக்கிங் வர சொல்ல தான் வீடியோ எடுத்தேன். அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க. போனோன்னா வார்மப்னால் பக்காவாக போட்டேன். பக்காவாக போட்டு அதுக்கப்புறம் என்ன நண்பர்களே, ரன்னிங் ஓட்டு ரிட்டர்ன் வர சொல்லிட்டான். ஃபேஸ்னால் எப்படி ஸ்பெட்டிங்காக இருக்கா, பக்காவாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு உட்காரலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா சரியான டயர்ட் நண்பர்களே. எனக்கு 2 லெக்கும் பெயினாக இருக்குது. என்னாகாதுன்னு ஒன்றும் புரியலை. சரி, அதெல்லாம் தள்ளி விட்டு நம்ம பூஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் நண்பர்களே. எதுக்கு இந்த போஸ்டிங் கேட்குறீங்களா? பின்னாடி இப்போ ட்ரெயின் போகும் பாருங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக வந்துட்டு கொஞ்சம் நேரம் HIT ஒர்க் கூட தான் நண்பர்களே. கொஞ்சமாக போடல, நிறையா போட்டோம். ஆனால் சரியான ஒர்க்கு நண்பர்களே கொடுத்தாரு பாருங்க எங்கள் மாஸ்டரு. HIT ஒர்க்கிட்ட அற்புதமான ஒர்க்கிட்டு. என்ன கதைன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ரன்னிங் ஓட்டு இதை வந்து போடவே முடியாது. அப்பா எப்படா முடியும்னு வெயிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எப்படியோ போட்டுருவோம் நண்பர்களே. போட்டே ஆகணும் இல்லை, அதுக்கோசம் தானே நம்ம ரன்னிங் வந்திருக்கோம், ஜிம்மை விட்டுட்டு அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் வெயில் பார்த்த மாதிரி உட்கார்ந்த நண்பர்களே. இந்த வெயிலை மட்டும் தான் மூஞ்சில் வாங்க முடியுது. ஒரு 11 மணிக்கு மேலே வெயிலெலாம் நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியல நண்பர்களே. ஏன்னா சரியான வெயில். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நண்பன் கூட ஒரு கருப்பு காய் போட்டு ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்த நண்பர்களே குளிச்சுட்டு. எதுக்குன்னு கேட்குறீங்களா? நண்பனா கேரம் போர்டு விளையாண்டுட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு படுத்துருங்க பாருங்க. நம்ம பாய்ஸ் தான் எல்லோரும். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு சப்பாத்தியை சாப்பிட்ட நண்பர்களே. மீன் குழம்பு ஊற்றி ஒரு பீஸ் கிடச்சிச்சு, ஜாலி தான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மச்சான் கூட வந்துட்டு ஒரு ஃபில்ட்ரு கருப்பு காப்பி, சரியான கசப்பு. இது குடித்தாதானே நம்மளுக்கு சத்தியமாக குடித்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்மள என்னன்னு கேட்குறீங்களா? பசங்களோட ஆலையா டேம் போகிறோம். நானே ஃபஸ்ட் டைமு பசங்களாம் அழைச்சிட்டு போனாங்க. போய் குழுன்னு இருக்கிற இடத்த குளிச்சுன்ட்டு பக்காவாக பசங்களாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நண்பர்களே. நேராக போனோம். சரியான வெயில் நண்பர்களே. எப்படா போங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போனோன்னா தண்ணியில் இறங்கினோம். சரியான கூலிங் நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சு. எப்படா ஏந்திட்டு போங்கிற மாதிரி இருந்துச்சு கூலிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நண்பர்களே, அங்கேருந்து குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் காய வச்சிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் வண்டியில் ஏறி ஜூட்டு கூட கிளம்பியாச்சு நண்பர்களே. நம்ம ரூமுக்கு தான், அதாவது பொள்ளாச்சி போயிருந்தோம். பொள்ளாச்சி நமக்கு ஒரு 60 கிலோமீட்டர் அங்கிட்டு. அந்த ஆலயா டைம் போய்ட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு நண்பர்களே. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.